என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதுதான் சேஃப்டி நமக்கு. வேறு என்னடா சொல்லணும்? என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கே தெரியல. ஸோ அதனால் நீங்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டியிலே அடிச்சுட்டு அறிவுரு. போலீஸ் இந்த காரில் இப்போ யார் போயிட்டுருக்கா அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் வந்து போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மகாபலிபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து காரில் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் போயிட்டுருக்கிறாரு. அந்த நாட்டிய திருவிழா வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா மகாபலிபுரத்தில் பீச் ரோடில், பீச் பக்கத்தில் வந்து ஷோர் டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஷோர் டெம்பிள் முன்னாடி தான் வந்து லான் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. மகாபலிபுரம் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். அதோட கட் அவுட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இங்கே மாமல்லபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். நாட்டிய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு நாள். இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்திய நாட்டிய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழா வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் கம்பல்சரி. டெம்பிள் பார்க்கணுன்னா நம்ம செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். பட் ஃபங்க்ஷன் பார்க்கணுன்னா டிக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பீச் சைடில் நடக்கிற வியூ இது. ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷோ டெம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி வந்து பீச் எப்படி இருக்குது பாருங்கள். பீச்சோட அலைலாம் தெரியுது. இந்த ஷோ டெம்பிள் அப்படின்றது வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் கமிட் பண்ண மாதிரி எந்த விதமான வழிபாட்டு ஸ்தலத்தையும் நம்ம வந்து சேனலில் வீடியோ போட மாட்டோம். அதாவது கோவில் போட மாட்டோம், சர்ச் போட மாட்டோம், அதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசல், தர்கா அந்த மாதிரி பிளேசஸும் போட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த ஷோ டெம்பிளை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த டெம்பிளில் வந்து இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. தமிழ் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், இப்படி வந்து நிறைய படங்களை வந்து இந்த டெம்பிள் முன்னாடி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு வெட்டிங்கே வந்து இந்த டெம்பிள் முன்னாடி நடக்க மாதிரிலாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. காணாம போன சில மாதிரியே இருக்கீங்க. யூஎஸ் ஃபாரினர்ஸ் நம்ம சேனலுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ கைஸ். இந்த டெம்பிளுக்கு வந்து சிங்கிளாக, பேச்சுலர்ஸாக, ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நார்த் சைட்லேருந்துமே நிறைய வராங்க. அதாவது நார்த் இந்தியா பக்கத்துலேருந்து கூட நிறைய பேர் வராங்க. இந்த டெம்பிள் முன்னாடி வந்து ஒரு குளம் இருந்தது. இந்த பிளேஸ் வந்து மதராசப்பட்டினம் படத்தில் வந்து இந்த இடத்துல வச்சு தான் ஆர்யா வந்து ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாமல்லபுரம் கடற்கரை கோயில்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து முதலாக வந்து அமைக்கப்பட்ட கட்டுமான கோயிலாகும் இது. அதாவது கடற்கரை ஒட்டி கட்டுமானப்பட்ட கோயில் இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் 440 புராதன சின்னங்களுக்குள் இது வந்து ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 45 அடி உயரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட உருவாக்கத்தின் போது இந்த இடம் வந்து துறைமுகமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்ததாம். ஸோ ஒரு நேரத்தில் வந்து இந்த பிளேஸ் வந்து துறைமுகமாக செயல்பட்டு இருந்ததுக்கு அந்த நேரத்தில் அப்போ வந்து அரசமைப்பின் முதலாம் நரசிம்மவர்மன் ஆண்டு கொண்டிருந்தார். ஸோ அந்த மன்னர் தான் வந்து ஆண்டுட்டு இருந்ததாகவும் இந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க. இந்த கடற்கரை கோயில் வந்து 1984 யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய கோயில்களில் வந்து ஒன்றாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து மாமல்லபுரம் ஷோ டெம்பிளை பற்றி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிட்டேன், ஹிஸ்ட்ரி பற்றியுமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்திய நாட்டிய திருவிழா வந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டிய திருவிழா வந்து ஈவினிங் வந்து 6 o'clock தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5:30, 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட் வந்து ஒரு 8:30, 9 o'clock வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. நாட்டிய திருவிழா அப்படின்னோடனே வெறும் நாட்டியம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இதில் வந்து கரகாட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது, எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெஸ்டர்னுமே இருக்கும், ஃபோக்குமே இருக்கும். சர்வதேச அளவில் வந்து நடத்துறதுனால எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஷெடியூல் போட்டு இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க.
சுற்றுலாத்துறை அதிகாரிகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க பாதம் அணிந்து சுற்றுலாத்துறை சேர்ந்த அத்துணை அதிகாரிகள் பெருமக்களுக்கும் மனம் நிறைந்த பாதம் தொட்ட நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த இடத்துல உரித்தாக்கி கொள்கிறேன். நன்றி. உலகெங்கும் உங்களுடைய புகழ் ஓங்கி வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.